ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்மள மாதிரி ஒருத்தருக்கு கண் பார்வை திரும்பவும் கிடைச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. போலாமா சார்? போலாம் ப்ரோ. சார் கலக்கிட்டீங்க சார். எதுக்கு? பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த காலத்தில் காரை நிறுத்தி யார் சார் ரோடை கிராஸ் பண்ணி விடுறாங்க? அந்த வழி எனக்கு நல்லா தெரியும் ப்ரோ. அதனால தான். கண்ணு தெரியாத உலகம் ஒரு வகையில் அமைதியானது தான், இன்னொரு வகையில் ரொம்ப கொடூரமானது. ஆமாம் சார், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் திரும்ப கிடச்சி வரீங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரும் பிக்கப் பண்ண வரலையா சார்? ஆக்சுவலி எனக்கு கண் பார்வை கிடைச்ச விஷயம் என் வீட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் வீட்டுக்கு போய் எனக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி உறைஞ்சு போய் அசையாமல் அங்கேயே நின்னாலும் நிற்கலாம். சூப்பர் சார். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சு. சொல்லப்போனால் என் ஒய்ஃபை பார்க்குற ஆர்வத்தில் டாக்டர் என்ன ஃபுல் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். அவரோட பேச்சை கூட கேட்காம 2 டேஸ் முன்னாடியே ஒய்ஃபை பார்க்க கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, உங்கள் கதை பின்னுதே சார். லவ் மேரேஜா சார் நீங்கள்? சொல்லப்போனால் லவ் பண்ணும்போதும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, இப்போ வரைக்குமே நேருக்கு நேராக என் ஒய்ஃபோட முகத்தை நேரில் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் அவளை முறையாக பார்க்க போகிறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃபை மொத்தம் பார்த்தது இல்லையா? அட நீங்கள் வேறு பிரதர். நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் ஒய்ஃபோட முகத்தை நேரில் தான் பார்க்கணுன்னு வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் காதலாக வைராக்கியமான்னு பார்க்குறப்போ காதல் தான் முன்னாடி வந்து நிற்கிது. ஆர்வம் தாங்காமல் என் ஒய்ஃபோட ஃபோட்டோவை லண்டன்லேயே எடுத்து பார்த்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போன உடனேவே முறையாக எனக்கு கண்ணு தெரியுங்கிறத அவன் நேரில் பாப்பா. அப்பாவை அடையிற சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், அதுதான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கைக்கான அர்த்தமே அதுதான். சார் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். அவங்க கொடுத்து வச்சவங்க இல்லை ப்ரோ, நான் தான் கொடுத்து வச்சவன். என் 2 மாமா, என் மேலே அன்பு காட்டுற ஆன்ட்டி, எனக்கு வகை வகையாக முகம் சுளிக்காமல் சமைச்சு போடுற இன்னொரு ஆன்ட்டி, ஒரு அங்கிள் என்னை புள்ள மாதிரி பார்த்துக்கிறாரு, இன்னொரு அங்கிள் எனக்கு வாத்தியார் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கும் மேலே என்னை கூடவே இருந்து பார்த்துக்கிற அவரோட பொண்ணு மாயா. சொல்லப்போனால் என்ன மட்டும் இல்லை, மனநிலை சரியில்லாத என்னோட ஒய்ஃபையும் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்குமே திரும்ப திரும்ப நம்பிக்கை கொடுத்து வாழ வச்சாங்க. இன்னொருத்தராக இருந்திருந்தா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு என் மனைவிக்கு புத்தி சுவாதீனம் சரியில்லைன்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னோட இந்த பலகீனமான நிலைமையை யூஸ் பண்ணி என்னோட சொத்து எல்லாத்தையும் அபகரித்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் என் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் கூட அப்படிப்பட்டவங்க இல்லை. எல்லாருமே நம்பிக்கைக்குரியவங்க, ரொம்ப பாசமானவங்க, நல்லவங்க. சார் சூப்பர் ஃபேமிலி சார் உங்களுது. அதான் சொன்னேனே, அவங்க இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க சார். அதுக்கு நீங்கள் வேகமாக ஓட்டினா தானே பிரதர் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. இதோ போயிடலாம் சார், இப்போ போயிடலாம் சார். தம்பி, நீ யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீ எனக்கு ரத்த சம்பந்தம் கூட இல்லை. ஆனா சத்தியமா சொல்ற தம்பி, என் கண்ணு முன்னாடி நிக்கிற சாமி மாதிரி தான் தம்பி நீ தெரியும். ஐயோ சார், என்ன சார் நீங்க என்ன போய் சாமி கிமெல்லாம் சொல்லிட்டு? இல்ல தம்பி, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். என் பொண்ணு இன்னைக்கு மானத்தோடையும் உயிரோடையும் இருக்கான்னா அதுக்கும் நீங்க தான் தம்பி காரணம். சார் என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, இங்க
எப்படியோ போனோம், எதிர்பாராம மாட்டிக்கிட்டோம். ராஜி மேடத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்துச்சு. நான் அங்கே இருந்ததுனால என்னன்னு தட்டி கேட்டேன். நான் அவங்கள காப்பாற்றினேன், அவ்வளோதான் சார். நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க தம்பி. ஆனா நாங்க 2 பேரும் உங்களுக்கு கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. சார், நான் வரம் கொடுக்குற சாமியெல்லாம் இல்லை சார். கடன்காரனா கூட இருக்கலாம்ல. என்ன தம்பி சொல்றீங்க? போன ஜென்மத்தில் நீங்கள் எனக்காக பெருசாக நல்லது பண்ணியிருப்பீங்க. நான் உங்ககிட்ட அதை திருப்பி கொடுக்காம உங்களை ஏமாத்திருப்பேன். அதான் இந்த ஜென்மத்தில் நான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு நான் வாங்கின கடனை அடைக்கிறேன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ எங்க கூடவே இருந்து நீங்கள் நல்லது பண்ண நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. சரிங்க சார், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினச்சி வருத்தப்படாதீங்க. ராஜி மேடம் கொஞ்ச நாளைக்கு இந்த ஆர்ட் கேலரிக்கெலாம் போக வேணான்னு சொல்லுங்கள் சார். அவங்கள வீட்டிலேருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் சார். நடந்த விஷயத்தெல்லாம் மறக்க சொல்லுங்கள் சார். அவங்க பாருங்கள், எப்போவுமே நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பயந்து போய் எப்படி ஒரு இறுக்கமான நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்கள பார்க்கவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சார். நீங்கள் தான் சார் அவங்களை எடுத்து சொல்லணும். நீங்கள் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். மறுபடியும் அவங்கள பழையபடி நல்லா உற்சாகமாக தெம்பா இன்னும் 2-3 நாளில் பழையபடி அவங்க மாறிடணும் சார். நீங்கள் தான் சார் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும். சரிங்க தம்பி. சரி சார், நான் அப்படியே கிளம்புறேன் சார். பார்த்து போயிட்டு வாங்க வரேன் தம்பி. மேடம். தம்பி தம்பி என்னாச்சு தம்பி? என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைங்க, இல்லை சார், தலை சுத்துற தம்பி மாதிரி இருக்கு. முதல்ல உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நீங்க முதல்ல இப்படி உட்காருங்க. உட்காருங்க. பாத்து. ஐயோ, அப்பா உடம்பு நெருப்பா கொதிக்குதுப்பா. என்ன தம்பி ஜுரம் அடிக்குதுன்னு சொல்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல நீங்க. ச்சே, நான் ஒரு முட்டாள். முதல்ல இது பார்த்துருக்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வண்டி ஓடின டயர்டு, ராத்திரி முழுக்க தூக்கம் வேற இல்லை. நேற்று வேற காருக்கு வெளியவே உட்காந்துருந்தேன்னா அதான் வாடகை காற்று அடிச்சிருக்கும் போல. லேசான ஜுரம் தான் சார். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே வந்திருக்கு சார். நான் வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டு தூங்கி இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் சார். தம்பி என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள மயக்க மட்டும் விழுறீங்க. இந்த நிலைமையில எப்படி தனியா வீட்டுக்கு போவீங்க? இல்லை சார். ராஜி, தம்பி இந்த நிலைமையில தனியா வீட்டை விட்டு போக கூடாதுமா. அவர் உடம்பு நல்லா ஆகி உடம்புல தெம்பு வர வரைக்கும் நீதான் அவர் கூட இருந்து பாத்துக்கணும். அப்புறம் தான் தம்பி இந்த வீட்டை விட்டு போகணும். சரிப்பா. சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு மாத்திரையை போட்டு தூங்கி இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன் சார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். எங்களுக்கு பெரிய விஷயம் தம்பி. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீங்க தனியா விட்டுட்டு போனீங்களா? இல்ல இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் எப்படி தனியா உங்களை விடுவேன்? சார் தம்பி நீங்க எதுவும் சொல்லாதீங்க தம்பி. நாங்க உங்களை பாத்துக்கிறதா கூட நீங்க நினைக்க வேணாம். என்கிட்ட ராஜுக்கு தைரியம் சொல்ல சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தைரியத்தை நீங்களே அவளுக்கு சொல்லுங்க. கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க. என் பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தம்பி. திரும்ப அந்த தைரியத்தை நீதான் தம்பி அவளுக்கு வர வைக்கணும். ஏமா, நம்ம வீட்டுல ஃபீவர் மெடிசின்ஸ்லாம் இருக்குல்ல, இருக்குப்பா. போய் கிளாஸ்ல பாலும் பேராசிட்டமால் குரோசின் டேப்லெட்ஸ் 2த்தையும் கொண்டு தம்பி கொடுமா. சரிப்பா. ஐயோ சார், எதுக்கு சார் அவங்கள போய்? அதை போட்டா கேட்கும் தம்பி. தம்பி மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க, வரேன். ஹலோ, ஆமாமா, சொல்லுங்க. வந்துட்டாங்க, இப்பதான் வந்தாங்க. என்ன அங்கிள், அந்த கஜாவை இன்னும் காணோம். வருவானா மாட்டானா? நிச்சயமா வருவான் மாயா. அவன்லாம் பக்கா கிரிமினல். அவ்வளோ சீக்கிரத்தில் நான்லாம் குடிக்க மாட்டான். அப்படி குடிச்சிட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டான். இது அவனுக்கு கௌரவ பிரச்சனை மாயா. டைம் ஆகுதா ரிவர்? இப்போ அவன் எங்கே தான் இருக்கான்? அந்த வேணை வந்த அடுத்த நிமிஷமே செல்வி கதையை முடிச்சுட்டு பார்சல் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். மாயா 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 மா, இங்க ஆள் ஆளுக்கு டென்ஷன்ல இருக்காங்க. நீ எங்க போன? எதுக்கு இப்படி ஓடி வர? ஏய், கல்யாணம் ஆனாலும் சரி கருமாதி ஆனாலும் சரி நேரங்காலம் பார்த்து தான் செய்யணும். இத பாத்தியா? என்னது இது? பேப்பர்ல ராசி பலன் போட்டிருக்காண்டி. இதுல உன் ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு படிக்கட்டுமா? ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம்? நீங்க வாயை மூடுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. இத்தனை நாள் பாடுபட்டு மாயா செல்வியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அது வெற்றிகரமா நடக்கணுமேனு இங்க யாருக்காச்சும் அக்கறை இருக்கா? அண்ணே, மாயா ஒரு முடிவோட இருக்கா. நீங்க நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, எப்படியும் செல்வியை போட்டு தள்ள போறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்?
என்ன அறிவு இப்படி சொல்ற? ஒருத்தருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து மேல அனுப்புறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? தேவையில்லாத விஷயம் யாருமே சொல்லியா நீ? கரெக்டா போயிட்டு இருக்கும்போது அதை இதை பார்த்து தேவையில்லாம குழம்ப வேண்டும்னு சொல்றோம், அது தப்பா? மாயா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதா இருந்தாலும் ராவுகாலம் யமகண்டம் எல்லாம் பார்த்து தாண்டி அனுப்புவாங்க. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக கூடாது இல்லையா? உன் திட்டம் ஜெயிக்குமா இல்ல ஊத்தி மூடிக்குமான்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம்? நீ வாய மூடு. என் திட்டம் நிச்சயம் நிறைவேறும். செல்வி இன்னைக்கே செத்து போயிடுவா. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாயா, அண்ணி தான் ஏதோ வளர்றாங்கன்னா வீணா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் வளர்றேனா? அக்கா, மாயா தான் உறுதியா இருக்கால, விடுங்க. சரிடி, நான் படிக்கல. இருடா, அத படி. இப்பதானடி வேணான்னு சொன்னேன். அத இப்ப படின்றல, படி. உன் ராசி என்னடி? பெத்த மகளோட ராசியே தெரியல, நீ எல்லாம் ராசி பலன் பார்க்க வந்துட்ட. எல்லாம் தலை எழுத்து. ஏய், அவ சிம்ம ராசிடி. ஆ ஆ ஆ தோர்க்கு தோர்க்கு தோர்க்கு. அன்பார்ந்த சிம்மராசிக்காரர்களே, நீங்கள் பலமாக யோசித்து பாடுபட்ட திட்டத்தை இன்று நிறைவேற்றி முடிப்பீர்கள். இன்று உங்கள் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் நாள், நிம்மதியும் பெருகும் நாள். உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்கள் எதிரிகளை நீங்கள் தவிடு பொடியாக்கும் நாள், தொட்டது துலங்கும் நாள். வெற்றிகரமான அம்சத்தை கொண்ட நாள் இது. குறிப்பு: ராசியான நம்பர் 8. ராசியான திசை தென்கிழக்கு. டாடி, கேட்டிங்களா? உனக்கு இனிமே எந்த தடையும் இல்ல மாயா. டாடி, எனக்கு இதெல்லாம் கேக்குறப்போ இந்த ராசி பலன் எல்லாம் உண்மைதான் தோணுது. இன்னைக்கு தான் என் எதிரி செல்விய போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி என் ராசி பலன்லயும் அப்படியே போட்டிருக்கு. மாயா மாயா, அடுத்து என் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்க்கவா? படி படி, என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஏங்க, என் ராசி என்னங்க? ஓ, ராசி கூட உனக்கு மறந்து போச்சா? மறந்து போனதுனால தானே கேக்குறேன், சொல்லுங்களேன். ரிஷப ராசி. இப்ப படிக்கிற பாருங்க. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று யாரிடமும் வீண் வம்பு செய்யாமல் இருப்பது நல்லது. எந்த தவறான காரியமும் செய்யாமல், யாரிடமும் வம்புக்கு போகாமல், முடிந்தவரை பேசாமல் அறைக்குள்ளே தூங்கி கிடப்பது நல்லது. எதையாவது செய்யலாம் என்று வீணாக எண்ணி முயற்சித்து பெரும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எதை செய்தாலும் அதில் தோல்வியை மட்டுமே சந்திப்பீர்கள். ஏய், போதும், நிறுத்து. இருங்க இருங்க, நான் இன்னும் முடிக்கல. மனமுடைந்து மிகுந்த மனசோர்வுடன் துக்கத்திலும் காணப்படுவீர்கள். எனவே இன்னும் 2 நாட்களுக்கு எல்லா திட்டங்களையும் தொடாமல் தள்ளி வைப்பது நல்லது. இல்லையெனில் உங்கள் திட்டம் எல்லாம் தோல்வியிலும் பெரும் ஆபத்தில் முடியும் வாய்ப்புள்ளது. நீ படிச்சது போதும். என்ன, நீ நல்லா தானடி படிச்ச? நல்லா தான் படிச்ச, ஆனா நல்லத படிச்சியா? நான் இருக்கிறதானடி படிச்சேன். நான் என்னடி பண்றது? உன் ராசிக்கு நீ தொட்டதெல்லாம் தொலங்கோன்னு போட்டிருக்கு. என் ராசிக்கு நீங்க எதையுமே செய்யாதீங்க, பெரிய ஆபத்துல முடியும்னு போட்டிருக்கு. இப்ப ரெண்டுமே உண்மைனா என்னடி பண்றது? ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ராசி பலன்லாம் பார்க்கணும். உன்ன மாதிரி சாப்பிட்டு தூங்குறவங்க எல்லாம் பார்த்தா இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா போட்டிருக்கோம். திட்டாதடி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஏ ராசிக்கு நான் இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி தானே போட்டிருக்கு. உனக்கு தான் இன்னைக்கு ராசி பலன் சரியில்லை. அதனால நீ நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. நடக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். காலிங் பெல் எப்படி கொலவரியோட அடிக்குது பாத்தியா மாயா? நான் சொன்னேன்ல, கஜா வந்துட்டான். வாரி வா கஜா. என்ன சார், இந்த கஜா கரெக்டான நேரத்துக்கு வருவானா வரமாட்டான்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருந்தீங்களா? அப்படியெல்லாம் இல்ல கஜா. என்ன மேடம்,
சொன்ன மாதிரியே ஆட்டோ பலி கொடுக்க சரியான நேரத்துக்கு வந்தானா இந்த கஜா. ம் அப்புறம் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன கஜா, பணம் தானே? ஆமா பிரதர், உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் சொல்றேன். மேடம், கையில பணத்தை வாங்காம கஜா எந்த காரியத்தையும் செய்யறதில்ல. அறிவு, அந்த செக் புக் எடுத்துட்டு வா. பிரதர், அதெல்லாம் வேணாம் சார். நமக்கு இந்த கையெழுத்து போடுறது, கை நாட்டு வைக்கிறது அதெல்லாம் ஆகவே ஆகாது. கையில காசு, வாயில தோசை, இதுதான் நம்ம பாலிசி. மேடம், மறுபடியும் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு இந்த முன் பணம் பின் பணம்லாம் பிரிச்சு குத்துறாதீங்க, மொத்தமா குத்துருங்க. மா, நீ போய் கேஷ் எடுத்துட்டு வா. சரிடி. எல்லாம் ஓகே தானே மேடம்? ம். பணம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல. நீ கேட்ட அமௌண்ட்ட உனக்கு இப்பவே இங்கேயே கொடுக்கறேன். ஆனா வேலைய பக்காவா முடிக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. மேடம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வேலையை எப்ப ஆரம்பிக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. இப்பவே இங்கேயே. நான் பாக்க அவ துடி துடிச்சு சாகணும். இங்கேயே கொன்னு பாடியை டிஸ்போஸ் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம். வெளியே வச்சு முடிக்கிறது தான் ஈஸி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தொகுறானுங்களே ரொம்ப மோசமான பசங்க. மாயா, டாடி கொடுங்க. ஐயோ மாயா, இது உன் உழைப்பு, உன் பணம், உன் வாழ்க்கை. வழக்கமா கஷ்டத்துல இருக்கும்போது சாமி தான் மனுஷ ரூபத்துல வந்து உதவி செய்யும் சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா இப்ப கஜா தான் உனக்கு சாமி மாதிரி. அவனுக்கு உன் கையாலே பணத்தை கொடுத்தா அவனும் சந்தோஷப்படுவான்ல. ஆமா மேடம், உங்க கையாலே கொடுங்க. எப்படியும் ₹1 ₹2 மிச்சம் வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மொத்தமா திறந்து கொட்டிங்க. இதுக்காகவே உங்களுக்கு ஸ்பெஷலா 2 கொலை கூட பண்ணலாம் பொழுது. சரி, முதல்ல இந்த ஒரு கொலைய பண்ணுங்க, அதுவே எங்களுக்கு போதும். டாடி, அவ சாகுறதுக்கு முன்னாடி அவ முகத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாயா, இப்ப அவசியமா? ஆமாண்ணே, நம்மள கடிச்ச பாம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல துடி துடிச்சு சாக போகுது. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துருவோமே. நீ இங்கே வெயிட் பண்ணு கஜா. வாங்கண்ணே. வா. செல்வி, செல்வி கண்ணு எந்திரிமா. என்ன பசி மயக்கத்துல தூங்குறியா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரந்தரமா தூங்க போற. அப்ப பசியும் எடுக்காது, வலியும் இருக்காது. அங்கிள், இவ முகத்துல தண்ணி எடுத்து ஊத்துங்க. ஏய், போலாமா? ஏய், என்ன பாக்குற? எங்க போக போறோன்னு பாக்குறியா? ஒரேடியா மேல போய் சேர போற. அதுக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் குறிச்சாச்சு. அறிவு, அவ கட்ட அவுத்து விடு. இவ்வளோ பெரிய வில்லனுக்கு இந்த தம்மா துண்டு கட்ட அவுத்து விடுறதே பெரிய வேலையா போச்சு. இவெல்லாம் செத்து ஒழிஞ்சா நல்லா இருக்கும். ஏய், அதான் கட்ட அவுத்து விட்டாச்சுல, எந்திரிச்சு வாடி. நான் இதுக்கு வரணும்? நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன். ஏய், நீ எங்க போற? உன்னை என்ன பண்ண போறன்னு தெளிவா சொன்னாதான் நீ வருவியா? சரி, சொல்றேன் கேளு. உன்னை 5 நாள்ல கொல்லுவோம், 4 நாள்ல கொல்லுவோம், 3 நாள்ல கொல்லுவோன்னு ஒரு கவுண்ட் டவுன் போயிட்டு இருந்துச்சுல, அதோட கடைசி நாள் இன்னைக்கு தாண்டி. நீ தூண்டல்ல மாட்டின புழு மாதிரி துடி துடிச்சு சாக போற நாளும் இன்னைக்குதான். என் வாழ்க்கை ஆரம்பிக்க போற நாளும் இன்னைக்குதான். உன் கதைக்கு இதுதான் முடிவு. என் கதைக்கு இதுதான் ஆரம்பம். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குற மாயா, ப்ளீஸ் என்னை விட்டுடு. என் வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. நானும் என் குழந்தையும் உங்க யாரு கண்ணுலயும் தென்படாம எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். இனிமே உங்க பிரச்சனைக்கே நான் வர மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. சந்தோஷ் கூட எனக்கு வேண்டாம். என் குழந்தை மட்டும் எனக்கு போதும். உன்னை கையெடுத்து கும்பிடுற மாயா,
தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்ன மாயா நீ சொன்ன மாதிரி உன் காலில் விழாத குறையா கெஞ்சிரா? இப்ப என்ன பண்ண போற? இனிமே உங்க யாருக்குமே நான் ஒரு பிரச்சனையா இருக்க மாட்டேன். உங்க யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கும் என் குழந்தைக்கும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ப்ளீஸ். அக்கா நீங்க எதுக்கு படுறீங்க? என் சமையல புள்ள பெத்திருந்தா தானே உனக்கு தெரியும். நானும் ஒரு அம்மா தானே. செல்வி இப்படி அழறத பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன விட்டுடு மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா, ப்ளீஸ் மாயா. செல்வி, உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? இந்த வீட்டை விட்டு போக உனக்கு நான் சான்ஸ் கொடுத்ததில்ல. உன் மனசு தொட்டு சொல்லு. கடைசியா உனக்கு சுயநலம் வந்து செல்வியா மாறினியே, அப்ப கூட நீ என்ன மறைமுகமா எதிர்க்கிறத விட்டுட்டு நேரா என்கிட்ட வந்து சிம்பிளா என்ன மன்னிச்சுடு, என்ன விட்டுடு, நான் போயிடுறேன்னு கேட்டிருந்தா உனக்கு என்ன வேணுமோ அள்ளி கொடுத்து உன்னை வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ஆனா என்ன இப்படி அரக்கி ஆக்குனதே நீதாண்டி. என்ன நீ பைத்தியம் முட்டாள்னு ஏதேதோ சொல்லி என்னோட கோவத்தை தூண்டி விட்டு என் குடும்பத்தையும் முட்டாளாக்கி, அதுக்கும் மேல என்னோட சந்தோஷம் என் கண்ணு முன்னாடியே உன் பெட்ரூம்க்கு கொண்டு போறதும், அவன் கூட சிரிச்சு பேசுறதும், கொஞ்சுறதும், கொலாவுறதும். நான் அடிச்சா உனக்கு ஒரு நிமிஷம் தாண்டி வலிக்கும். ஆனா இன்னைக்கு நான் தரப்போற வலி, நாம ஏண்டா மாயாவோட வாழ்க்கையில விளையாடணும்னு நீ நினைச்சு நினைச்சு அழுகுற மாதிரி இருக்கும்டி. நீ அழுது அழுது சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ஏய் எந்திரி. வேணாம், எழுந்திரிங்கறல. வேணாம் மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு.